உருளைக்கிழங்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நீல வாக்கில் மெலிசாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் குறுக்கு வாக்கில் நல்லா மெலிசாக வெட்டிக்கலாம். இது லெமன் ரைஸ்க்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் போட்டு மண் போக 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைனரில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிடணும். இதுக்கு ஒரு துணியில் போட்டு கூட டக்குன்னு காய வச்சு எடுத்துக்கலாம் 2 மினிட்ஸில். ஒரு கனமான கடாய் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். வேணும்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வடிஞ்சு ட்ரையாக இருக்கணும். இதை தாளிக்கிறதுல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாய்த்தூள் போடணும். போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த பொட்டேட்டோ பொடி மாஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.